லொகேஷன்ஸ் பத்தி சொன்னீங்க, எந்தெந்த இடங்கள்லாம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்போ பிரசாந்த தலைகீழா கட்டி தொங்க விடுறதுக்கு ஒரு குடோன் மாதிரி ஒரு ஏரியா, பேக்ரவுண்ட்ல மலை எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக நாங்க வந்து மூணார் பக்கத்துல வாகமான்னு ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியாவுக்கு போனோம். சூப்பர் லொகேஷன், இது வரைக்கும் யாருக்கும் போகாத. வாகமான்ல ஷூட் பண்ணிருப்பாங்க 1-2 படங்கள். இது நாங்க வந்து மலையிலேருந்து தாண்டி டிராவல் பண்ணி 2 நாள் போனாக்கா பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் லொகேஷன்ல சென்டர் ஆஃப் தி ஹில்ஸ் நடுவில் ஒரு ஹவுஸ் இருக்கு, அங்க பண்ணோம். இப்ப மாஸ்டருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் சொல்றேன் நான். இப்போ அதுல ஒரு குடோன் ஃபைட் ஒன்று இருக்கு, அது பூனா பக்கத்துல ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு அதை கண்டுபிடிச்சு அங்க பண்ணோம். அதே மாதிரி கேரளா ஃபாரஸ்ட் ஃபுல்லா அலசிட்டோம். தமிழ்நாட்டுல வந்து சுற்றுலா பயணிகளுக்கு அவ்வளவு இடங்கள் இருக்கு, இது வரைக்கும் யாரும் போறதில்லை. அதாவது ஒரு அளவு பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுறாங்க இல்லையா. நாங்க அந்த மலை உச்சிக்கு போய் அடுத்த பக்கம் இறங்கி போய் பார்த்தீங்கன்னா சூப்பர் லொகேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நாங்க வந்து இன்வென்ட் பண்ணி அந்த இடங்களுக்கு போய் ஒரு சில நேரங்களில் எக்யூப்மெண்ட்டே போக முடியாது, வண்டியே போகாது. என்ன திட்டிக்கிட்டே எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இறங்கி அங்க டென்ட் அடிச்சு நைட்ல பாத்தீங்கன்னா காட்டு மிருகங்கள் வந்துடும். சீக்வன்ஸ் எடுக்காம, ஏன்னா நானும் போய் படுத்துறதுனால வேற வழியே கிடையாது, இந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு உட்காந்து சீனை முடிச்சுட்டு தான் வருவோம். செண்பகப்பூ போல சின்ன பொண்ணு சேல, செண்பகப்பூ போல எங்கே மாறாப்பு மயிலே நீ போ வேணா வீராப்பு. பழைய படத்தை கம்பேர் பண்ணும்போது நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க, இந்த படம் எந்த இடத்துல ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது? அவர் சொல்லும் போது எல்லாமே சேலஞ்சிங்கா இருந்திருக்கும், ஆனாலும் ஆஸ் அ ஸ்டண்ட் மாஸ்டர் எந்த இடம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது நீங்க ஃபீல் பண்ணீங்க? இல்ல, சேலஞ்ச் இந்த படமே ஒரு சேலஞ்சான படம் தான். காரணம் என்னன்னா, அப்பா பண்ணி ஒரு பெரிய மெகா ஹிட்டான படம் அது வந்து பிரசாந்த் சார் பண்ணும் போது வந்து அது இதை விட வந்து 100 மடங்கு பெட்டர்மெண்ட் பண்ணி ஆகணும் அந்த படத்தை. அதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள ஃபைட் ஒன்று எடுத்தேன். அது அப்பா அவர் சார் என்ன சொன்னாருன்னா, மாஸ்டர் யூஸ்வல் ஃபைட் மாதிரி இருக்கக்கூடாது, எங்களுக்கு ரிஹர்சல் வேணும்ட்ட முதல்ல. மாஸ்டர் இது மாதிரி போய் லொகேஷன்ல பண்ணக்கூடாது, 10 நாள் எனக்கு ரிஹர்சல் ஆனாலும் பரவாயில்ல, அதே மாதிரி நிறைய ஃபைட்டர்ஸ் வேணும், பாக்குறதுக்கு எல்லாமே ஆளுங்க எல்லாம் பிரசாந்த். அது டோட்டலா பாத்தீங்கன்னா 2வது பிரசாந்த் வந்து இப்போ பாத்தீங்கன்னா நான் செம்பருத்தி பண்ண பீரியட்ல வந்து ரொம்ப சின்ன பையன், ரொம்ப இருப்பாரு, ரொம்ப மெலிசா இருப்பாருல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளு நல்ல உடம்புலாம் ஏத்திட்டு முறுக்க. சார் என்ன காரணம்னா இந்த மம்பட்டியோட கேரக்டர் பாருங்க, அந்த ஸ்டில்ல தெரியும் பாருங்க. சோ அந்த மடுத்தனமான அந்த உடம்பு இருந்தாதான் அந்த கேரக்டர் பொருந்துன்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணாரு. அதுக்கு வந்து நம்ம பவர்ஃபுல்லான ஃபைட் இருந்தாதான் பெட்டர்மெண்ட்னு சொல்லி யூஸ்வலா நம்ம வந்து ஒரு மாதிரி ஃபைட்லாம் வேற மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும். ஸோ அடிச்சாருன்னா நெருப்பு மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லிட்டாரு. ஸோ அதுக்காக முதல் நாள் ஒரு 2-3 நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணோம், கடுமையாக ரிஹர்சல் பண்ணிட்டு அப்புறம் அந்த வில்லனுக்கு எதுக்காக ஒரு ஃபைட் ஒன்று பண்ணுவார். அந்த ஃபைட் ரொம்ப பிரமாமா இருந்தது படத்துல. அது இதுல இந்த பறக்கிற கிம்மிக் ஷாட்டே இருக்கக்கூடாது மாஸ்டர், அடிதான் நெஞ்சு பொழக்கணுங்கிற மாதிரி தான் பேசி நமக்கு அந்த ஒரு இது வேறு, அதாவது அந்த கேரக்டருடைய வெறித்தனம் நமக்கு தெரிஞ்சது. அந்த உடம்பு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் அந்த இந்த மாதிரி பண்ணா இந்த பவர்ஃபுல் வரணும் அந்த ஃபைட்ல அப்படின்னு ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ண அந்த ஃபைட்டு. என்னடா
பாடல் பத்தி சொன்னீங்க, காட்டு வழி போகும் பெண்ணு. அது வந்து சிம்பு பாட வைக்கணும்ன்ற ஐடியா யாருடைய ஐடியா? அது ரீமிக்ஸ்ன்னும் போது அதை படத்துல யூஸ் பண்ணவே முடியாது. மேபி யங்ஸ்டர்ஸ் பப்புக்கு போறவங்க, கிளப்ல இருக்கிறவங்க, இப்போ மலேசியா சிங்கப்பூர்லாம் வந்து ஹிப்ஹாப் சாங்ஸ் எல்லாம் வேணும் போது இதையே நம்ம வந்து ஒரு கிளப் மிக்ஸ் மாதிரி பண்ணலான்னு ஐடியா வரும்போது நானும் பிரசாந்த் டிஸ்கஸ் பண்ணோம். பிரசாந்த் சொன்னாப்புல இதையே சிம்பு வச்சு பாடக்கூடாதுன்னு. ஏன்னா எனக்கு சிம்பு பாடுறது ரொம்ப பிடிக்கும், அவருடைய சாங்ஸ் எல்லாம் நான் நிறைய கேட்பேன். அதனால இந்த சாங் வந்து அவருடைய வாய்ஸ் வந்து அவ்வளோ ஆப்டா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடனே பாடுறதுக்கு சொன்னோம், தமன் பேசினாரு, இம்மீடியட்லி அவர் வந்தாரு, ஒரு நைட் பாடி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை நம்ம ஏன் ப்ரொமோஷனுக்கு ஷூட் பண்ணி டிஃப்ரெண்ட், அதாவது ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள் சிட்டிக்கு வந்தா என்ன பண்ணுவாரு, சிட்டியே எப்படி ஒரு சின்னதா தெரியும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி சிட்டிலாம் சுத்தி பார்த்து திரும்பி காட்டுக்கு போனாருன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல அதை ஷூட் பண்ணோம். அது ஒன்லி ஃபார் ப்ரமோஷன் ஃபார் டிவிஸ் மட்டும் பண்ணோம். அது இப்போ நிறைய சிம்புடைய ரசிகர்களாகட்டும் இல்ல படத்துல அந்த சாங் இல்லைன்னும் போது சில பேர் வந்து ஐயோ என்ன சார் அந்த சாங் இல்லைன்னா எந்த இடத்துல போட முடியும் அந்த சாங், இது ரொம்ப பாத்தட்டிக்கான ஒரு ஸ்டோரி, இதுல இது வந்து எண்ட்ல கூட போட முடியாது, ஏன்னா அந்த எண்ட் சீனே ரொம்ப டச்சிங்கா இருக்கும். அதனால அந்த ப்ரொமோஸோட நிறுத்திக்கிட்டோம் அந்த சாங். Lady, have no fear. There's not 10 body when I am